வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 5ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி முந்தின நாள் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிடலாம். டிசம்பர் 4ஆம் தேதியுடையது. வேர்ல்ட் மெரிடைம் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் 2024 உலக கடல்சார் தொழில்நுட்பமான 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா நம்ம சென்னையில. யுனெஸ்கோ வந்து எந்த மாநிலத்தை சிறந்த பாரம்பரிய சுற்றுலாத்தலம் ஹெரிடேஜ் டூரிசம் டெஸ்டினேஷனா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தை. ஆசியாவுடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எங்க இனாகிரேட் பண்ணாங்கன்னா ஸ்ரீநகர்ல. மீகாங் திருவிழா அப்படிங்கிறது மேகாலயாவில் நடைபெற்றது. டாட்டோ ஒன் அப்படிங்கிறது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் நீர்மின் திட்டம் அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேசத்தினுடையது. நேஷனல் போஸ்டல் எக்ஸிபிஷன் தேசிய அஞ்சல் கண்காட்சி வந்து பீகார்ல பாட்னால நடைபெற்றது. ஸ்காட்ச் அவார்டு ஸ்காட்ச் விருதை வாங்கிய மாநிலம் மகாராஷ்டிரா. இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஏசியன் இ ஸ்போர்ட்ஸ் கேம் பேங்காக் தாய்லாந்துல நடைபெற்றது. அதற்கு அடுத்து ஏசியன் விமென்ஸ் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா நமக்கு நியூ டெல்லியில. இந்தியன் நேவி டே டிசம்பர் 4ஆம் தேதி. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து பார்த்துடலாம். ஓகேவா? சோ தமிழ்நாடு நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய துணை முதல்வரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கத்தினுடைய எம்எல்ஏ, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இப்ப இவரு கூடுதலா இன்னொரு பதவியும் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல. என்ன பதவி அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். who is appointed as the vice chairman of state planning commission மாநில திட்டக்குழுவின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. முதல்ல இந்த மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1971 ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. எக்ஸாம்ல கேட்கலாம். சோ இதை மறுபடியும் வந்து ரீகான்ஸ்டியூட் எப்ப பண்ணாங்க அப்படின்னா 2021 இதை மறுபடியும் புதுப்பிச்சாங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 10 மெம்பர் அதாவது மொத்தம் 10 உறுப்பினர்கள் இருப்பாங்க மக்களே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சேர்மன் தலைவர் யாரு இருப்பாங்க, சேர்மன் யாரு அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து நமக்கு வந்து சேர்மன். யாரு அப்படின்னா நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் தான். சிஎம் தான் வந்து சேர்மனா இருப்பாங்க. சோ துணை தலைவரா முன்னாடி யார் இருந்தாங்க, அதாவது வைஸ் சேர்பர்சனா ஜெயரஞ்சன் இருந்தார். இவர் தான் வந்து முன்னாடி வந்து துணை தலைவரா இருந்தாரு. இப்ப இவருக்கு என்ன புதுசா ஒரு போஸ்டிங் உருவாக்கி இருக்காங்க என்ன அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன், அதாவது நிர்வாக துணைத் தலைவர். நிர்வாக துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அதை வந்து ஜெயரஞ்சன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய தலைமைச் செயலாளர் இருக்கார்ல, அதாவது முருகானந்தம் அவர்கள். சோ முருகானந்தம் அவர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து உறுப்பினராக சேர்த்திருக்காங்க. ஓகே, மெம்பரா சேர்த்திருக்காங்க. மொத்தம் நான் சொன்ன மாதிரி 10 உறுப்பினர் இல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது வந்து நார்த்தகி நடராஜ் பரதநாட்டியம் டான்சர். இந்த பத்மஸ்ரீ விருது கூட வாங்கியிருப்பாங்க. நார்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க இவங்க கூட இருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு இதை பத்தின நியூஸ். இதுல இந்த மன்மோகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த மன்மோகன் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். சோ என்னடா இங்கேயும் இவருதான் வந்து நிக்கிறாரு சின்ன தளபதிக்கு வந்த இது மாதிரி. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா நிக்கிறாரு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து முன்னாடியே ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அது சமீபத்துல கிடைச்சது. சோ அதை பத்தி மறுபடியும் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா விச் ஸ்டேட் ஒன் த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அவார்ட், அதாவது விளையாட்டு ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநில விருதை வென்ற மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஓகேவா? சோ நம்ம தமிழ்நாடு யாருன்னு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. இந்த இந்த இதுல இன்னொரு அவார்டும் கொடுத்தாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா எமர்ஜிங் ஸ்டேட், அதாவது அதாவது இதுல வந்து இது வந்து நம்ம நம்ம மாநிலத்துக்கு என்ன விருது அப்படின்னா விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான விருது. இன்னொன்னு வந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான விருது எது அப்படின்னா எமர்ஜிங் ஸ்டேட் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு பீகாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எமர்ஜிங் ஸ்டேட் விருது வந்து பீகார். இல்ல பெஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, எமர்ஜிங் ஸ்டேட் வந்து யாருக்கு அப்படின்னா பீகார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்க அப்படிங்கறத டேட்டா சொல்லுது மக்களே. சோ 6 லட்சம் விமன் ஆண்டர்பிரினர்ஸ், 6 லட்சம் பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்க அப்படிங்கறத பெருமையோட நம்ம சொல்லிக்கலாம். இதுவும் நமக்கு செய்திகள்ல வந்ததுதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே தேசிய செய்திகள் பார்க்கலாம். சோ ரொம்ப நேரமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்படியே கொஞ்சம் வந்து அந்த சைட்ல போய் பார்க்கலாம். ஓகேவா? சோ நமக்கு இது தெரியும். இந்த வந்து கண்டிப்பா நம்ம இந்த 3 பெயரை நம்ம மனப்பாடம் பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு அதாவது கிரிமினல், அதாவது புதிய குற்றவியல் சட்டங்கள். ஓகேவா? சோ புதிய தண்டனை சட்டங்கள்லாம் 3 புதுசா பேர் வச்சாங்க.
சோ இது எதுவுமே தமிழ்ல இருக்காது. இது வந்து இது சமஸ்கிருதமா இல்ல ஹிந்தியா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கும். சோ என்ன அப்டின்னா இந்த 3 கிரிமினல் லாஸ் கொண்டு வந்தாங்க. இந்த 3 கிரிமினல் சட்டங்களையும் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்திய முதல் நகரம் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is the first city to adopt 3 new criminal laws. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்திய முதல் நகரம் எது அப்படின்னா சண்டிகர் அப்படிங்கறதா சரியான விடை. ஓகேவா? சோ நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாரதிய நியாய சங்கீதா வேற பென் கலர் மாத்தி எழுதுவோமா? இருங்க, வேற பென் கலர் மாத்துவோமா? கலர் மாத்தி எழுதி பார்ப்போம். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறது இந்திய பீனல் கோட், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ தேசிய இந்திய குற்றவியல் சட்டம் அப்படின்றது 1860. இதற்கு மாற்றாக வந்ததுதான் இந்த பாரதிய நியாய சங்கீதா. ஓகேவா? இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஒன்று, சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவோம்ல, சிஆர்பிசி அழைக்கப்படக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு மாற்றாக வந்ததுதான் இது. அதே மாதிரி இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேவா? இந்திய தடய சட்டம் 1872க்கு பதில் வந்ததுதான் இந்த பாரதிய சாக்ஷ்ய சங்கீதா. சோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல கொண்டு வந்தது. இப்ப இதுக்கு மாத்தா இதுல நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம இதுல புதுசா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பட்டி டிங்கரிங் பார்த்து இதை முழுமையாக செயல்படுத்திய முதல் நகரம் எது அப்படின்னா நமக்கு சண்டிகர் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வேற சண்டிகர் பத்தி நம்ம சமீபத்துல, அதாவது இந்த சட்டம் 3 சட்டங்களும் அமல்படுத்தப்பட்ட தேதி கேட்கலாம். ஜூலை 1 2024. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட தேதி நம்ம இந்தியால ஜூலை 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டிகார் பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம்ல கேட்கலாம். சோ உள்ளதுலே வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்ல புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து, அதாவது உயர்கல்வியில வந்து மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம், உயர்கல்வியில மொத்த மாணவர் சேர்க்கை விகிதம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல அதிகமா இருக்குன்னு கேட்டா சண்டிகர்ல தான் அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ உயர்கல்வி வந்து அதிகமான பேர் எங்க படிக்கிறாங்க, கிராஸ் என்ரோல் ரேஷியோ எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சண்டிகர்ல அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்வதேச பொம்மலாட்ட திருவிழா, இன்டர்நேஷனல் பப்பட் ஃபெஸ்டிவல், சர்வதேச பொம்மலாட்ட திருவிழா எங்க நடைபெற்றனாலும் சண்டிகர்ல தான் நமக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சண்டிகர்ல புதுசா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் பாட் ஒன்று உருவாக்குனாங்க, பீர்பால் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ பீர்பால் அப்படிங்கிற ஏஐ உருவாக்குன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்கிய நகரம் எது அப்படின்னு கேட்டாலும் சண்டிகர் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு சண்டிகர் பத்தி உள்ள நியூஸ். இந்த மாதிரி ரா போர்ஷன்ஸ்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவர் ஆல்ரெடி இந்த ஃபேஸ் நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? அஸ்ஸாமுடைய முதல்வர். சோ அப்ப அஸ்ஸாம்ல ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல கூட இந்த கரீம்கஞ்ச் அப்படிங்கிற ஊருக்கு பெயர்லாம் மாத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? சோ விச் ஸ்டேட் லான்ச் த ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன், பொது சேவைகளுக்கான உரிமை ஆணையத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டா அஸ்ஸாம் அப்படிங்கறதா சரியான விடை. ஆன்சர் என்னது? அஸ்ஸாம் அப்படிங்கிற சரியான விடை. அதே மாதிரி இதுல வேற கேள்வி, அதாவது இதுல ஸ்டாட்டிக்கா போனோம் அப்படின்னா வந்து மத்திய பிரதேசம் இருக்காங்கல்ல, மத்திய பிரதேஷ் தான் வந்து இந்தியாவிலே வந்து முதல்ல பொது சேவை சட்டம், ஓகேவா, பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது முதல்ல வந்து கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? பொது சேவை சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பாஸ் பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் 2010 எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். சோ இப்போ வந்து இதுக்கு கமிஷனா அமைச்சது வந்து அஸ்ஸாம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புலி பத்தி நியூஸ் தான் பார்க்க போறோம். என்ன புலியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து 57வது புலிகள் சரணாலயம். இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 57வது புலிகள் சரணாலயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மக்களே. இதுல என்ன அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 57வது புலிகள் சரணாலயத்துடைய பெயர் என்ன அப்படின்னா ரத்தபாணி. ரத்தமாரே மாதிரி ரத்தபாணி. சோ ரதபாணி புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசம். ஓகேவா? மத்திய பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 8 புலிகள் சரணாலயம் இருக்கு. நம்ம நிறைய இது பார்த்திருப்போம். ஓகே, அதாவது பந்தவ்கார்னு ஒண்ணு பார்த்திருப்போம், சஞ்சய் துப்ரி, இதெல்லாம் நிறைய இருக்கு. பட் 2-3 சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பந்தவ்காரு, சஞ்சய் துப்ரி, அப்புறம் வந்து கன்ஹா, பன்னா, பெஞ்சு, இதெல்லாம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேசத்துல உள்ளது. இப்ப சமீபத்துல 56வதா ஒண்ணு இது பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தா, அதாவது குரு காசிதாஸ் அப்படிங்கிற ஒரு புலிகள் சரணாலயம், குரு காசிதாஸ் டாமோர் பிங்லா அப்படிங்கிறது
சத்தீஸ்கர்ல. அப்ப 56வது புலிகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா சத்தீஸ்கர். இல்ல குரு காசிதாஸ் தாமோர் பிங்லா புலிகள் சரணாலயம் எங்க அமைந்திருந்து கேட்டால் சத்தீஸ்கர். ரதபாணி புலிகள் சரணாலயம் எங்க அமைந்திருக்குன்னு கேட்டா மத்திய பிரதேஷ். அதுதான் இந்தியாவுடைய 57வது புலிகள் சரணாலயம். இதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து திடீர்னு 57வது புலிகள் சரணாலயம் வந்து மாதவ் நேஷனல் பார்க், மாதவ் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் விட்டுட்டாங்க. இல்ல மாதவ் இல்லங்க ரத்தபாணி தான் அப்படிங்கறத அப்புறம் மாத்திட்டாங்க. மாதவ் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு கேட்டாலும் இதுவும் நமக்கு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மத்திய பிரதேசத்துல தான் மாதவ் நேஷனல் பார்க்கும் இருக்கு. ஓகேவா? டன். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட். சோ அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது மகாராஷ்டிராவுடைய முதல்வர் யாருன்னு. அது மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஒரே நேரத்துல எலெக்ஷன் நடந்தது. அவரு சிஎம் அப்பாயிண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேல 10 நாள் மேல ஆச்சு மக்களே. அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க இப்பதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? இல்ல என்ன என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா தெரியல. என்ன அப்படின்னா வந்து அங்க உள்ள ஆப்போசிட் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க வந்து ஆக்சுவலி என்னன்னா சிஎம் கேண்டிடேட் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாம தான் வந்து எலெக்ஷனை சந்திச்சாங்க. ஆப்போசிட் சைடு ரொம்ப கேவலமா தோத்துட்டாங்க. அதாவது அந்த சைடுல இந்தியா கூட்டணி. அப்ப என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சைடுல வந்து ஜெயிப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்க்கல. அதனால ஜெயிச்ச உடனே டக்குன்னு யார சீஃப் மினிஸ்டர் ஆக்குன்னு தெரியல அப்படிங்க. அங்க வந்து பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ஸ். ஓகே. மொத்தம் 288 தொகுதி. யார் சட்டையில எழுதலாம்? இவர் சட்டையில எழுதும். சோ மொத்தம் 288 தொகுதி மத்திய பிரதேஷ் ஐ மீன் மகாராஷ்டிரால இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 130 தொகுதிகளுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா வந்து பிஜேபி மட்டுமே தனியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால இவர் பிஜேபியுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்த தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் வந்து மீண்டும் முதல்வர் ஆகிறாரு. சோ இப்போதைக்கு முதல்வரா இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சி. இவரு அஜித் பவார். ஓகேவா? இவர் வந்து தேசியவாத காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. இவங்க 2 பேரும் டெபுட்டி சிஎம் பதவி ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ இவர் தான் இப்போதைக்கு சிஎம். ஹூ இஸ் நியூ சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சாரி தமிழ்நாடுன்னு சொல்ற பாருங்க மகாராஷ்டிரா தேவேந்திர பட்னாவிஸ். மொத்தம் 288 தொகுதி மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் வந்து லோக்கல் நியூஸ். அதே மாதிரி இதுல வந்து ஃபாரின் அப்பாயின்மெண்ட் ஒன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது நமீபியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல வந்து முதல் முறையா ஒரு பெண் அதிபரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்களே. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாண்டி. ஓகேவா? சோ நந்தினின்னு வச்சிருக்கலாம். சரி நந்தினி தான் சுருக்கி நாண்டின்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஹூ செலக்டட் as the first female president of நமீபியா. நமீபியாவின் முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெட்டும்போ நாண்டி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? முதல் பெண் அதிபர். நமீபியா நாட்டினுடைய தலைநகரம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விண்ட் ஹோக் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ட் ஹோக் அப்படிங்கிறது அங்க உள்ள கரன்சி நாணயம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நமீபியன் டாலர். நமீபியன் டாலர் தான் அங்க உள்ள கரன்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜார்ஜியா மெலோனி தெரியும்ல, இவங்க இத்தாலி நாட்டினுடைய அதிபர். சோ வந்து ஹரிணி அமரசூரியா வந்து ஸ்ரீலங்காவினுடைய இலங்கையினுடைய பிரதமர். ஷேக் ஹசீனா முன்னாள் பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. இப்போ பாவம் இந்தியால வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி என்ன அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து நிறைய பிரச்சனை. அதாவது என்ன அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து சிறுபான்மையினர் மேல தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது சிறுபான்மையினரா இருக்கிறது வந்து அங்க ஹிந்துஸ். அதாவது ஹிந்து கோயில்கள்ல அதே மாதிரி ஹிந்துஸை பார்த்து தாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பங்களாதேஷ்ல ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதனால பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன கருத்து கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது நேத்து வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதா இருந்து. ஓகேவா? பிஎஸ்எல்வி C-59 பேப்பர்ல கூட பார்த்திருப்பீங்க. ஆனா சில இஷ்யூஸ்னால இத வந்து இன்னைக்கு சாயந்தரம் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்ன ராக்கெட் என்ன அப்படிங்கறது பார்த்துடலாம். which launch vehicle is set to launch the Proba 3 mission. Proba 3 திட்டத்தை ஏவுவதற்கு எந்த வேவு வாகனம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா PSLV C-59 அப்படிங்கிறது. ஓகே. PSLVனா நமக்கு தெரியும் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா PSLV உடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஓகே. PSLV உடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான். சோ ப்ரோபா 3 அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து யாருடையது அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடையது. ஓகே. ESA அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உடையது தான். சோ இதோடைய முக்கியமான இந்த மிஷனுக்குள்ள முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சூரியனை சுத்தி, அதாவது சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியனுடைய அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த லேயர் இருக்குல்ல, அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த லேயரை வந்து ஆராயணும் அப்படின்னா இவங்களுடைய இந்த புரோபாத்ரி திட்டத்தினுடைய நோக்கம். சோ அதற்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மிஷன் வந்து செயற்கையாட்டு ஒரு கிரகணத்தை வந்து உருவாக்கும்.
ஓகேவா? ஆர்டிபிஷியல் எக்லிப்ஸ உருவாக்கிட்டு இந்த சன்னுடைய கொரோனாவை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய வேலை தான் வந்து இந்த ப்ரோபா 3 திட்டம். இது யூரோப்பினுடையது. அதை இந்தியா லான்ச் பண்றாங்க. ஓகே, பிஎஸ்எல்வி C59 அப்படிங்கிறது. ஓகேவா? பிஎஸ்எல்வி C58 நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்தியாவுடைய எக்ஸ்போசாட் திட்டம் அப்படிங்கிறது பிஎஸ்எல்வி C58. C57 தெரியும், ஆதித்யா L1. இந்தியாவுடைய ஆதித்யா L1 திட்டம் வந்து பிஎஸ்எல்வி C57 தான் வந்து ஏவிச்சு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து இஸ்ரோ நம்ம தான் வந்து லான்ச் பண்றோம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஒரு முக்கியமான தினம். ஓகேவா? 2 முக்கியமான தினம் இருந்துச்சு. வேர்ல்ட் வைல்ட் லைஃப் இந்தியன் நேவி டே பார்த்தோம். அது கூட வேர்ல்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே, உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம். என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 4. இது கூட இன்னொரு தினமும் டிசம்பர் 4ல இருக்கு. என்ன அப்படின்னா சர்வதேச வங்கிகள் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பேங்க். ஓகேவா? பேங்க் தினம் என்னைக்கு, ஸோ சர்வதேச வங்கி தினம் என்னைக்குனாலும் டிசம்பர் 4 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு சாயில் டே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலக மண் தினம். உலக மண் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுது. டிசம்பர் 5ஆம் தேதி உலக மண் தினம். உலக மண் தினம் அப்படிங்கிறத எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2013ல முதல் முறையா உலக மண் தினம், வேர்ல்ட் சாயில் டே அப்படின்னு முதல் முறையா எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னா 2014. இந்த வேர்ல்ட் சாயில் டே உடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கருப்பொருள் என்ன அப்படின்னா கேரிங் ஃபார் சாயில்ஸ், கேரிங் ஃபார் சாயில்ஸ், மெஷர், மானிட்டர், மேனேஜ். ஓகேவா? சோ கேரிங் ஃபார் சாயில்ஸ் அப்படின்னா என்ன, மண் பராமரிப்பு. மண் பராமரிப்பு அப்படிங்கிறது, மெஷர் அப்படிங்கிறது அளவிடுதல், மானிட்டர் அப்படிங்கிறது கண்காணித்தல், மேனேஜ் அப்படிங்கிறது மேலாண்மை. ஓகே, மண் பராமரிப்பு, அளவிடுதல், கண்காணித்தல், மேலாண்மை அப்படிங்கிறது இதனுடைய கருப்பொருள், தீம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த 5ஆம் தேதி இன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, சர்வதேச தன்னார்வலர் தினம், இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே. ஓகேவா? தன்னார்வலர் தினம், இன்டர்நேஷனல் வாலண்டியர் டேயும் நமக்கு என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா இந்த டிசம்பர் 5ல கொண்டாடப்படுது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, பட் நேத்தோட க்ளோஸ் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இன்னைக்கு குரூப் 4, குரூப் 1 and 2 உடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு டைமிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. கரெக்டா டெஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க மக்களே. இந்த பேட்ச் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். யாராச்சும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் நான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது எப்போ ஜனவரியில இருக்கும், அது எப்படி அப்படிங்கறத சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் வந்துடலாம். ஸோ நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, 5% அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னைக்கான கேள்விக்குள்ள போயிடலாம். யூனிட் 9ல இருந்து கேள்வி. ஸோ இந்த கேள்வியை பார்க்க முன்னாடி எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. ஸோ உங்களுக்காக தான் இந்த கிளாஸ். அதனால ஒரு 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 மோட்டிவேஷனாடி நீங்க பண்ற லைக் இருக்கும். அதனால மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க தயவு செஞ்சு. ஸோ இப்போ கொஸ்டின் போயிடலாம். ஹவு இம்பார்ட்டன்ட் த HTA இஸ் பிகாஸ். ஓகேவா? மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ABCD 4 ஆப்ஷன் இருக்கு. இதற்கு சரியான விடை என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்துடலாம். ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 வரைக்கும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF அனுப்பிடுவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் PDF அனுப்பிடுவோம். மாசத்துக்கு 4 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, டெஸ்ட் PDF வரும். இது கூட மந்த்லி கம்பைலேஷனும் வந்துடும். ஓகேவா? இது முடிஞ்ச மாசத்துக்கு அக்டோபர் நவம்பருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அக்டோபர் நவம்பருக்குள்ள அனுப்பி விட்டுரும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும் மக்களே. ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல எடுக்கிற போர்ஷன்ஸ் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி வந்து கிளாஸ்ல எடுக்காத நிறைய விஷயங்கள், வேற நிறைய அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ், அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டு, இந்த மேட்ச், இந்த மாதிரி தான் சூஸ் த கரெக்ட் பேர், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரம் இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படி இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஏதாவது நியூஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம், என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க.
மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். விளையாட்டு ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாநில விருதை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்திய முதல் நகரம் எது அப்படின்னா நமக்கு சண்டிகர். இந்த ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தது அஸ்ஸாமு. 57வது புலிகள் காப்பகம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ். நமீபியாவினுடைய முதல் பெண் அதிபர் யாரு அப்படின்னா இந்த நெட்டும்போ நண்டி அவர்கள். புரோபாத்ரி மிஷன் PSLV C-59ல வச்சு லான்ச் பண்றாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு தினம் டிசம்பர் 4. மண் தினம் டிசம்பர் 5. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 7 மணி நாளை காலை 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.